SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. மக்களை பற்றி சிந்திக்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். குடிநீர் கேட்டு பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பேட்டி. மாயமான நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. காவல் கண்காணிப்பாளருக்கு மரண வாக்குமூலம் எழுதி அனுப்பியதாக கூறப்படும் நிலையில் அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கியது. 25 நாட்களுக்கு வெயில் வாட்டி வதைக்கும் என்பதால் பொதுமக்கள் கலக்கம். குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். காலி குடங்களுடன் வீதிக்கு வந்து போராடும் சூழலுக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை. வேகமாக குறைந்து வரும் பூண்டி ஏரியின் நீர்மட்டம். சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இணைப்பு கால்வாயில் திறக்கப்பட்ட தண்ணீரை நிறுத்தியது பொதுப்பணித்துறை. களக்காடு அருகே வெயிலின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்து தொழிலாளி பலி. வெப்பம் தாங்காமல் உடலில் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த பரிதாபம். வெயிலின் தாக்கத்தால் காய்கறி விளைச்சல் குறைந்து கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு. விலை உயர்ந்துள்ளதால் காய்கறிகளை வாங்க வாடிக்கையாளர்கள் வருவதில்லை என வியாபாரிகள் கவலை. காதல் விவகாரத்தில் இளைஞரின் தாயை பெண் வீட்டார் மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய நிகழ்வு. சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ. பெண்ணின் தந்தை உட்பட 3 பேர் கைது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். வாகன ஓட்டுநரை கைது செய்து ராமநாதபுரம் போலீசார் விசாரணை. தெற்கு பிரேசிலில் கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 39ஆக அதிகரிப்பு. காணாமல் போன 70க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்பு படையினர் மும்முரம்.